இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்கிறான் ஒரு பொண்ணை. ஆனால் அங்கே கற்பிழந்தவளாக யாரை பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம்? ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு உடனே இவர் கேட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்கள். நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன். ஓவர்சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க. ரஷ்யாவுக்கு விற்றுருக்கேன். ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னு. இந்த ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா? இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன கேட்குறது? ஓவர்சீஸ் விற்றா தானே கேட்க முடியும். ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு ஒன்றுமே கேட்க முடியல. அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க? இல்லை, எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாக்யராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். ஜீவா டுடே எல்லாருமே வந்துட்டு ஏதாவது நியூஸ் வரும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போய் பார்த்துருவோம். அவர் சொல்கிற கருத்துக்களுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ ஜீவ சகாப்தன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இது ஒரு நல்ல பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுகிறதும் குறைஞ்சிருச்சு, நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு. பிரம்மாண்ட படங்கள் தான் வருது, நல்ல படங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உமாபதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையாக பார்க்குறேன். சாரை வந்து நம்ம ஊடகத்தில் நான் பேச ஆரம்பிச்சிலிருந்தே அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். எல்லோரும் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டார். சில விஷயங்களை அசால்ட்டாக அந்த மரபுகளை உடைப்பார். அந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரபுகளை உடைச்சி விடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன், சார் என்ன சார் இந்த மாதிரி, பரவாயில்ல இப்படியே பேசட்டும். பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸு வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசுனா கோட் போட்டு டை போட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவன் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசணுமா? ட்ரம்பை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக நம்ம நேரத்தில் நம்ம ஆட்கள் உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு பிம்பமாக்குறோம்? நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு பிறப்பு வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிறது. அதனால் அதை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியாவில் பாருங்கள். ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு அலட்சியமான உடல் மொழி. அது அலட்சியம்னு சொல்கிறத விட என்ன பெரிய நீங்கள்லாம் ஆட்கள், இதுவரையும் பேசுகிற ஆட்கள் யார், இவ்வளோ காலம் வந்து மற்றவனை பேச விடாமல் வச்சுருந்தது யார் போன்ற அந்த ஒரு அரசியல் இருக்கும். அதை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். அவர் பேசுகிற எல்லா அரசியல்லையுமே வந்து அதை சொல்லும்போது அது ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இதை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகிற போக்கில் அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து உமாபதி சார்கிட்ட உண்டு. நம்ம ஊடகத்தில் அவர் வந்து அந்த பேச ஆரம்பித்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்திருக்கும். நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை கவனித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்களில் போயிட்டார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 ஊடகத்தில் கொடுக்குற நிலைக்கு வந்து சார் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் கவனித்தது இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் சார் அதை அணுகிற விதத்தில் ஹைப்பர் லோக்கலில் இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் அதை இணைச்சி பேசுகிற அந்த தன்மை தான் சாருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் உமாபதி சாருடைய தனித்துவம். அவர் மதுரையில் பெற்ற அனுபவம், கேமராமேனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம், கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைச்ச பார்வை, இது எல்லாமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அதை வந்து பதிவு செய்த ஒரே நபர் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை, தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவர் பல இடங்கள் போயிருக்கிறார். நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நம்முடைய வேர் இருக்குது, விழுது இருக்குது, இந்த மாதிரியான அவர் புத்தகம் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் வந்து அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து இந்த பன்முகத்தன்மை உண்டு. ஒரு பகுப்பாய்வாளர்,
ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும், கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் வந்து இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு முன்னுதாரணம். அது பெரிய விஷயம். இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர், இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைத்துறைக்கு நுழைவது, இயக்குனராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி படைப்புகள், படைப்பாளிகள் வருவதில்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கதையுடன், திரைக்கதையுடன், நேட்டிவிட்டியுடன், ஒரு சமூக அக்கறையுடன். சமூக அக்கறைங்கிறது சமூகத்தை பற்றி உனக்கு எதாவது தெரிஞ்சால் தானே வரும். இந்த சாதி அமைப்பை பற்றியோ, குடும்ப அமைப்பு பற்றியோ, ஆணாதிக்கத்தை பற்றியோ உனக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் தானே அதை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் படம் எடுப்பேன். இன்றைக்கி அது எதுவுமே தெரியாமல் தானே படம் எடுக்கிறேன். கொரியன் படத்தை பார்த்துட்டும், அமெரிக்கன் படத்தை பார்த்தும் டெக்னாலஜிங்கிற கான்செப்டில் தான் எடுக்கிறதுனால தான் பிரம்மாண்டமான படங்கள் விழுந்துருது. பார்க்குறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்லை, சமூக உணர்வு இல்லை. எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்னாகும்? நம்ம சமூகம் என்னாகும்? திரைப்படங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா. இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து எடுக்கக்கூடியவர், உலக அரசியல் பார்வையுடையவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பதை நான் உண்மையில் வரவேற்க தகுந்த விஷயமாக பார்க்குறேன். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியாக நான் மனசார நினைக்கிறேன். இது நம்முடைய வெற்றி, தமிழ் சமூகத்தின் வெற்றியாக பார்க்குறேன். இப்போ அடுத்ததாக வந்துட்டு டிபேட்ஸ்லலாம் இப்போ அதிகமாக இவரை பார்க்குறோம். அப்படியே அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார். எல்லாரும் பேசுகிறத ஃபோன் பார்ப்பார். என்ன பேச போகிறாருன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அப்படியே அனல் பறக்க பேசி ஆப்போனண்ட்டை கதிகலங்க வச்சிடுறாரு. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்திய திரைக்கதை உலகின் மன்னன், தமிழ் திரைப்பட வரலாற்றின் மிக முக்கிய ஆளுமைகளை நீங்கள் பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் நம்முடைய கே. பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பட்டியலிடவே முடியாது. ஸோ அவர் இந்த மேடையில் இருக்கின்ற பொழுது அவரை நான் முதலில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தொடங்குறது தான் மரியாதையாக இருக்கும். ஸோ பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பாக ஊடகத்துறை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ உமாபதி சாரை பற்றி எல்லோரும் பேசினாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால் பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில், சாரி சார் ரொம்ப கலவைக்கலாம் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் வந்து டக்குனு உங்கள் பேரை மறந்துட்டாங்க, சார் அந்த தொப்பிக்காரரை கூப்பிடுங்க சார், அவர் தான் இதை சூப்பராக பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ளே அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் 2 பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்கள் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம், ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்புவது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில் தெரியணும். அதையே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா? உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்கள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்கள் வந்து இப்போ எங்களை டிவியில் கூப்பிட்றாங்க, மாஸ்க் போட்டுகிட்டே பேசுங்க சார்னா யார் போவான்? எங்கே வர்றதே அதுக்கு இல்லையா? இப்போ யதார்த்தம் நம்ம முகம் தெரியணும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கின்ற பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையாக இருக்கும் நான் யூகிக்கிறேன். நீங்கள் தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்கிறான் ஒரு பொண்ணை. ஆனால் அங்கே கற்பிழந்தவளாக யாரை பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படிடா ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைத்த வெற்றி. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. ஸோ அதுவே அது எப்படி துரோகமாக மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது. ஸோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக இன்னொன்று பேசி ஆகணும். நம்முடைய ஐயா, அவர் இல்லை, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசித்தோம், டைட்டில்
யார் அந்த சார்னு கூட யோசித்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னார், தலைப்பையும் காணும் சாரையும் காணுன்னு. சார், இல்லாததை தெரினா கிடைக்காது. அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவா. நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணால் அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்கிறேன். யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்கள் வேணால் அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க. தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணலை. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ பெண்கள் சார்ந்து இன்னும் நான் ஓகே தாத்தா எங்கே இருக்காருன்னு தெரியல. நான் சொன்ன தாத்தா இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. தெரில, ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரில, ஓகே இருக்கட்டும். பட்டு இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்டில் அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் காக்கா முட்டை அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுச்சு. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸே தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால் மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்டில் அப்படிலாம் இல்லை. நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும், என்னுடைய நண்பர் இனிய நண்பர் உமாபதி அவர்களுக்கும், கிருஷ்ணவேல் அவர்களுக்கும், குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு, ஸோ அவருக்கும் பாடல் வரிகள் மிகச் சிறப்பாக இருந்துச்சு, இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னார். அதை நம்முடைய நண்பர் உமாபதியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும், எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த காட்சியோ அந்த படமோ நமக்கு சலிக்கக்கூடாது அப்படின்னா திரைக்கதை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், காட்சிகள் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி திரைக்கதை பண்ணுவது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை போய் படிக்கிறத விட இவரோட படங்களை பார்த்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள், யதார்த்தமான கதை தேர்வு. ஆனால் திரைக்கதையில் அந்த படத்தை பார்க்குற அந்த ஃபீலுகள், நம்மளும் படத்தோடு ஓடிட்டுருப்போம். சின்ன வீடுலாம் நான் பெரிய ஃபேனு. ஸோ படத்துக்கு தான் நான் ஃபேனு, ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை வாட்டி படம் நான் திரும்ப பார்ப்பேன். ஸோ உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த ஹும்முங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது சாதாரணமாக சொல்லுற மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல. இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளோ மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சிச்சுவேஷனுக்கோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் இழுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும். என்ன பேசுகிறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்தளவு அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்து ஒருத்தர் சொன்னார், என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்னென்னா உமாபதி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு. இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதிர்ச்சியா? இல்லை, யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று போச்சு, படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி. அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தார், ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி அவரை ஓரளவு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை பூரா இங்கே எடுத்துகிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார். அந்த அம்மா எப்போ பாரு ஒரு 75 வயசில் கூட அந்த அம்மா காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி, அப்பவும் அந்த பையன் இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் கூட என்னை பார்க்கும்போது பாக்கியம், என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. நாடகம் போடுற கலை தந்த காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடக மன்றம் வச்சுட்டு
அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் நின்று போச்சு பூஜை போட்டேன். அவருக்கு படிப்பு இல்லை, எந்த நாலேஜ் இல்லை, ரொம்ப எதார்த்தம். நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒரு 6-7 பேர் எதிர்த்தாப்புல வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படியே நிறுத்திக்குவாங்க. என்னடா சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டுருப்பார். என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கத்துவேன், டிஸ்கஷனில் இருக்கும்போது இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒருத்தர் இப்படிம்மா, இன்னும் கோழியா, ஒருத்தர் இப்படிம்மா, மீனா, இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்றுன்னு கற்றுனேன். இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப, அவங்களுக்கெல்லாம் பசிக்குமில்லன்னு. இவர் என்னை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார். என்னென்னா அந்த படத்தை விற்கும்போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ்ன்னு ஏதோ விற்றுட்டார். அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார். அப்போ இவரை கூப்பிட்டு என்கிட்ட என்னங்க உங்கள் ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, என்னென்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்ட்டு விஷயம் தெரியாமல் எதாவது பண்ணிட்டாரு. இல்லைங்க அவர் படிப்பு இல்லை, எதார்த்தமாக தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்ட்டு. இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்கள், தெரியாமல் பண்ணிட்டாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன், போங்க சாரி சொல்லிவிட்டு வாங்கன்னு. இவர் போனோன்னே அங்கே கேள்வி கேட்டிருக்காரு, என்னென்ன எதுக்கு என்னை கூப்பிட்டு விட்டீங்கன்னு. இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு ஒன்று உடனே ஒரு கேட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்கள். நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன், ஓவர்சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க, ரஷ்யாவுக்கு விற்றுருக்கேன், ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னு. இந்த ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரஷ்யா கடல் வழியாக போகலாம் தெரியுமா, இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன கேட்குறது, ஓவர்சீஸ் விற்றா தானே கேட்க முடியும், ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு இதால் ஒன்றுமே கேட்க முடியல. அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க, இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாக்யராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன், சாதாரண ஆளு மாதிரி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் யாருன்னு எனக்கு தெரியல, சினிமா வந்து முதல்ல காமெடி. அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு. சரி, சுயம்பு அப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதை விட அடுத்தது சொன்னது சினிமா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப. என்னென்னா விவேகா பாடலாசிரியர், அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான். அவர்கிட்ட நீ யார்கிட்ட வேலை பார்த்திக்கன்னு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன்னாரு டைரக்டர். யார், விவேகா. ஏங்க நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா, ஏன்னா இப்போல்லாம் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி மியூசிக் கூப்பிடுவார், பாட்டு பாட சொல்லுவார், எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஓகே. பாடலாசிரியர் டைரக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணேன்னு என்னென்னா, இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், ஃபோன்லேயே என்ன, நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறார், படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது. அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார். தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு இதானவர். அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா
ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதை தொட்டுட்டார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கூட வேலை பார்த்த ஒரு விடக்கூடாது ஃபோட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு பாரு. அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அவர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன யூடியூப் ரூட்டஸ் அவருக்கு ஆர்மாலே என்ன கோபம் தெரியல. நல்லா நடித்தா உடனே சினிமாவுக்கு வந்துடணும், ஆட்சிக்கு கொடுத்துடணுமா, நாட்டை கொடுத்துடணுமான்னு அந்த கோபத்தை கொண்டு வந்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டார். பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் நான் பேச ஆரம்பித்தோடனே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளை தான் கொண்டு விடுவான்னு. பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு, ஏன்னா டாபிக் அப்படி தானே போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உமாபதி தயாரிப்பாளரே ஒரு பத்திரிக்கையாளர்னால இதெல்லாம் வரும், அது வரணும். அப்புறம் அந்த ஜீவா அவர் கூட நல்ல விஷயங்கள் பேசினார். ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஏங்க கீழே இன்றைக்கு நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வந்தாச்சு. நீங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.